ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சேலை ஓரம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சேலை ஓரம் அடிக்கும்போது இந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நூலெல்லாம் ஃபஸ்ட்டு சமமாக வந்து கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே ஓரம் அடித்து நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. த்ரெட்டெல்லாம் வந்து சமமாக அப்படி வந்து கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? இப்போ இந்த பக்கத்தை நம்ம சேலையை வந்து திருப்பிட்டு உள் பக்கத்தில் திருப்பிட்டு சேலை மடிக்கிறதுக்கு டபுள் ஃபோல்ட் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். பிகினராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதுவில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. நல்லா தெரியுன்றவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே ஒரு மடிப்பு வச்சு இன்னொரு மடிப்பு 2 ஃபோல்ட் வச்சு அதை அப்படியே மடித்து லைனாக கொண்டு வரோம். நம்ம இப்போ மடித்து உங்களுக்கு வந்து அப்படியே நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். பாருங்க, தையல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, அதை பாருங்கள், அவ்வளோதான். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டிச்சிங் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரியே அந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து உள்பக்கம். இப்போ த்ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு முறையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இது உள் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம தைச்சிட வேண்டியதான். இப்போ நான் தைக்கிறேன் பாருங்கள். நம்ம சேலையை வந்து ஃபஸ்ட்டு ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேலையை ஓரம் அடிக்கிறதுக்கு கரெக்டாக ஓரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான லைனில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஓரம் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிசர் கட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் சேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரம் அடிக்கிறது. இப்போ இந்த முனையில் இருக்க த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து இப்போ சிசர் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தையல் போட்டால் போதும், 2 தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தையல் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இதான் சேலை ஓரம் அடிக்கிறது. உள்ளார வச்சு இந்த சைடு 2 ஃபோல்ட் பண்ணணும், அந்த சைடு வச்சு 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங். இங்கே பாருங்கள், ஸ்டிச்சிங் எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சேலை வந்து ஓரம் அடிக்கிறது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.